ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஃபியூச்சர் மெடிக்கோஸ். ஸோ இந்த கொரோனா லாக்டவுனால ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மூடி இருந்தது. ஸோ இதுக்கு வந்து ஒரு விடிவு காலம் வரா மாதிரி கம்மிங் 19th அதாவது செவ்வாய்க்கிழமையிலேருந்து வந்து 10th 12th வந்து ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தென் இப்போ முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரெடியூஸ்டு சிலபஸ் எப்போ நம்மளுக்கு வரும் அப்படின்றது நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தது தான் இல்லைங்களா? ஸோ இந்த ரெடியூஸ்டு சிலபஸ் எப்படி இருக்குது, அப்படியே லெசனாக கம்மி பண்ணியிருக்காங்களா, இல்லை ஒரு லெசன் வைஸ் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு லெசன் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக எதுவும் எடுக்கல. பட் ஒரு லெசன்ல இருந்துமே ஃபியூ சாப்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இல்லாததை வந்து தான் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பயாலஜி. 12th பயாலஜியில் என்னென்ன சாப்டர்ஸ் எல்லாம் இப்போ நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இது வந்துட்டு ஒரு பப்ளிக் எக்ஸாம் பேட்டர்னுக்கு நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். பட் நீட் எக்ஸாம் அப்படின்னு நீங்கள் வரும்பொழுது நீட்டுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ சாப்டர் 1 ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் ஸ்டேட் போர்ட் சிலபஸ்க்கு தான் நான் இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் உங்களுக்கு இருக்குது. ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம், பாலினேஷன், போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் அண்ட் ஈவெண்ட்ஸ், அப்போமிக்சிஸ், பாலி எம்ப்ரியானி, பார்த்தினோகார்பி. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த லெசன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு கூட இருந்திருக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணால் போதும் ஃபார் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் ஃபார் போர்டு எக்ஸாமுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்குறது கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ், ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன், டெர்மினாலஜி ரிலேட்டட் டு மெண்டலிசம், மோனோஹைபிரிட் கிராஸ், டைஹைபிரிட் டெஸ்ட் கிராஸ், இன்ட்ராஜெனிக் இன்ட்ராக்ஷன்ஸ், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், கோடாமினன்ஸ், அதில் வந்து 1:2:3 வருது இல்லைங்களா? ஸோ அது மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். தென் லீத்தல் ஜீன்ஸு, பிளியோட்ராஃபி, இன்டர்ஜெனிக் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இது வரைக்கும் படித்தா போதும். அடுத்தது சாப்டர் 3 வந்து குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் கம்பேரிசன் பிட்வீன் ஜீன் அண்ட் குரோமோசோம் பிஹேவியர், linkage, coupling and repulsion theory, kinds of linkage groups, crossing over, mechanism of crossing over, importance of crossing over, recombination, genetic mapping, multiple alleles, types of mutation, chromosomal mutations. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். ஸோ அடுத்தது வந்து பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜியில் ஃபெர்மெண்டேஷன், சிங்கிள் செல் ப்ரோட்டீன், அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் மாடர்ன் பயோடெக்னாலஜி, டூல்ஸ் ஃபார் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். Then 4.5 method of genes transfer, 4.6 screening of recombinants, then insertional inactivation, blue white colony selection method, antibiotic resistant markers, then 4.6.4 molecular techniques கொடுத்திருக்காங்க இல்லையா, அது isolation of genetic material and gel electrophoresis. Then 4.6.5 nucleic acid hybridization, bioassay for target gene effect, genome sequencing and plant genome projects, evolutionary pattern assessed using DNA, RNA interference, herbicide tolerant, BASTA, insect resistant, BT crops, polyhydroxybutyrate, bioremediation, bioprospecting, applications of biotechnology. ஸோ இது எல்லாமே வந்து 4th சாப்டரில் நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்குது. 5th சாப்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், டெக்னிக்ஸ் இன்வால்வ் இன் PTC, டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், மெரிஸ்டம் கல்ச்சர் டைப் 3 to 4 வரைக்கும் இருக்குது. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், க்ரையோ ப்ரிசர்வேஷன். தென் 5.7 ஃபியூச்சர் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஸோ இது தான் வந்து கொடுத்துருக்காங்க சாப்டர் 5 பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில். ஸோ அதுவே கொஞ்சம் ஈஸியான லெசன் தான். சாப்டர் 6 பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈகாலஜியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன்ஸ் ஆஃப் ஈகாலஜி, எக்கலாஜிக்கல் ஹைரார்கி, தென் ஹேபிட்டட் அண்ட் நிச், எக்கலாஜிக்கல் ஈக்குவலன்ஸ், தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், வாட்டர், எடாஃபிக் ஃபேக்டர்ஸ், டோபோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ், பயோட்டிக் ஃபேக்டர்ஸ், தென் அதில் எக்கலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ், ஹைட்ரோஃபைட்ஸு, ஜெரோஃபைட்ஸு, மீசோஃபைட்ஸ் இது வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். தென் சாப்டர் 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன், கான்செப்ட்ஸ் ஆஃப் டிராஃபிக் லெவல் இன் அன் ஈகோசிஸ்டம், எனர்ஜி ஃப்ளோ இருக்குது, ஃபுட் செயின் இருக்குது, ஃபுட் வெப் இருக்குது, எக்கலாஜிக்கல் பிரமிட்ஸ் இருக்குது, பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள் இருக்குது, அதில் வந்து கார்பன் சைக்கிள் அண்ட் பாஸ்பேட் சைக்கிள், டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம், பிளான்ட் சக்செஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈகலாஜிக்கல் சக்செஷன், டைப்ஸ் ஆஃப் சக்செஷன், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் சக்செஷன், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளான்ட் சக்செஷன் இது வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. ஸோ அடுத்து சாப்டர் 8 என்வாயன்மெண்டல் இஷ்யூஸில் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் குளோபல் வார்மிங் அண்ட் ஓசோன் டெப்ளேஷன் இருக்குது, ஃபாரஸ்ட்ரி, டீஃபாரஸ்ட்ரேஷன், அஃபாரஸ்ட்ரேஷன், ஏலியன் ஸ்பீஷிஸ், கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ், என்வாயன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அண்ட் தென் GIS இது வரைக்கும் இருக்குது உங்களுக்கு சாப்டர் 8. சாப்டர் 9 வந்து ரிலேஷன்ஷிப் ஹியூமன் அண்ட் பிளான்ஸு, டொமஸ்டிகேஷன் ஆஃப் பிளான்ஸு, ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், பிளான்ட் ப்ரீடிங், கன்வென்ஷனல் பிளான்ட் ப்ரீடிங் மெத்தட்ஸ், plant introduction, heterosis, polyploid breeding,
மாடர்ன் பிளான்ட் ப்ரீடிங் இது வரைக்கும் இருக்குது உங்களுக்கு சாப்டர் 9ல். சாப்டர் 10ல் வந்து 3 டாபிக் தான் இருக்குது. ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன், மெடிசினல் பிளான்ட்ஸ், தென் என்டர்பிரினரல் பாட்டனி. ஸோ அடுத்ததான் நம்ம வந்து பயோஜுவாலஜி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட் ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்ஸ் இல்லையா, இதில் வந்து மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இது மட்டும் படித்தா போதும், வேறு எதுவும் தேவையில்லை. தென் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்லேயே வந்து கொஞ்சம் டாபிக்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், then gametogenesis, fertilization and implantation, maintenance of pregnancy and embryonic development. ஸோ நிறைய பேர் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக லெசன்ஸ் கூட முடிச்சிருப்பாங்க. ஸோ அப்படியே முடிச்சிருந்தாலும் இந்த டாபிக்ஸை மட்டும் அந்த ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸ்க்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீட்டுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக படிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் சொல்வேன். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் வந்து நீட் ஃபார் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸும், amniocentesis and its statutory ban, social impact of sex ratio, then population explosion and birth control, assisted reproductive technology, then detection of fetal disorders இது கொடுத்துருக்காங்க. 4th lesson பார்க்குறோம். principles of inheritance and variation, multiple alleles, human blood groups, genetic control of RH factor, sex determination, sex linked inheritance, karyotyping, pedigree analysis அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. molecular geneticsல gene as a functional unit of inheritance, in search of genetic material, DNA as the genetic material, RNA world, properties of genetic material, packaging of DNA helix, transcription, genetic code, translation அவ்வளோதான். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன், ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் எல்லாமே இருக்குது. ஸோ இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் இல்லையா, ஸோ அதனால் வந்து ஒமிட் பண்ணல. தென் எவல்யூஷனில் வந்து ஆரிஜின் ஆஃப் லைஃப், ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல், பயாலஜிக்கல் எவல்யூஷன், தியரிஸ் ஆஃப் பயாலஜிக்கல் எவல்யூஷன், ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல் அது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸில் காமன் டிசீசஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் ஹைஜீன், பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் இம்யூனாலஜி, adolescents, drug and alcohol abuse, mental health and depression அது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தென் 8th lesson microbes in human welfareல microbes in industrial products, microbes in sewage treatment, bioremediation இது 3 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. applications of biotechnologyல applications in medicine, gene therapy, stem cell therapy, then molecular diagnostics இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. organisms and populationsல organisms and its environment, major abiotic components or factors, populations attributes, population interactions. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் இதில் கவர் ஆகுது ரெடியூஸ்டில். பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷனில் பயோடைவர்சிட்டினா என்ன, தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி குளோபல் அண்ட் இந்தியா, காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸ், பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் சாப்டர் பார்க்குறோம் என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ், பொல்யூஷன், தென் பயோமேக்னிஃபிகேஷன், யூட்ரோஃபிகேஷன், ஆர்கானிக் ஃபார்மிங் அண்ட் இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், தென் ஈகோஸ் அண்ட் டாய்லெட்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் மட்டும் தான் கவர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் கவர் பண்ணால் போதும். ஸோ இந்த ரெடியூஸ்டு சிலபஸ் வந்து போர்டு எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ணி இதுக்கப்புறம் வந்து நல்லா உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 12th எல்லாருமே வந்து வீட்டில் தான் இது வரைக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் கவனிச்சிட்டு இருந்தீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போக போகிறீங்க. ஸோ சேஃபாக போங்க. ஸோ உங்களோட சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து மாஸ்க் போட்டுக்கோங்க, ஹேண்ட் சானிடைசர்ஸ் கையில் வச்சுக்கோங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை நல்லா பண்ண ஆரம்பிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் எவ்ரிபடி.